நான் ரொம்ப நாளா பார்த்துன்னு இருக்கிறேன். மேன் யுனைடெட் ஃபேன்ஸும் அதுக்கப்புறம் இந்த ஆர்டிக்கல் எல்லாம் ரூம் நம்பரை மெசேஜ் பண்ணுறேங்க. ஜாவி ஹெர்னாண்டஸை வந்து எத்துன்னு வாங்கன்ட்டு. நான் என்ன சொல்கிறேன், ரூம் நம்பரை சேக் பண்ணால் மேன் யுனைடெட் ஒழுங்காக ஆட ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி நினைக்கிறீங்கன்னா நான் இன்றைக்கே சேக் பண்ணுறேங்க அவரை. ஆனால் ஏன்ட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ரூம் நம்பரை வந்து சேக்கே பண்ணக்கூடாது. நம்மக்கிட்ட இன்னைக்கு ரொம்ப டைம் இருக்குது. இந்த பிரச்சனை இன்னைக்கு முடிச்சுட்டு தான் போகிறோம். சரி, ஒரு வேளை ரூம் நம்பரை நம்ம சேக் பண்ணிடுறோம், ஓகே, நல்ல விஷயம். இன்னொரு புது கோச் வந்து நீங்கள் எத்தனை வந்துட்டீங்க. அவர் வந்து கண்டினியூஸாக ஆட வைக்கிறாரு. ஒரு ப்ரீமியர் லீகில் வந்து எந்த ட்ராஃபி வந்து ஜெயிக்க முடியல, இப்போ ஜெயிக்க முடியாது, இதே மாதிரி ஆடி இருந்தால் ஜெயிக்க முடியாது. சரி, ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்து எத்தனை வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு 5th, ப்ரீமியர் லீகில் வந்து ஒரு 6th, அந்த மாதிரி. அடுத்த வருஷம் ட்ரான்ஸ்ஃபர் வரும். அவர் வந்து என்ன டிமாண்ட் பண்ணுவார்னா, இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து என் சிஸ்டமுக்கு செட் ஆகலை அந்த மாதிரி டிமாண்ட் பண்ணுவார். நீங்கள் வந்து கிளப்புக்கிட்ட வந்து காசை கேளுங்க, அவங்க வந்து ஒரு 200 மில்லியன் வந்து கொடுப்பாங்க. நீங்கள் அதே மாதிரி ஒரு பிளேயரை வந்து வாங்கிடுங்க, அவங்கள வச்சு ஆஸ் யூஸ்வலாக ஆடுங்க. அதேமாரி தான் டென்ஹாக் வந்து பண்ணார். கிட்டத்தட்ட கிளப்பு வந்து 300 மில்லியன் வந்து கொடுத்தாங்க டென்ஹாக்கு. நிறைய பிளேயர் வாங்கினார். ஒனானா, ஆண்டனி, நிறைய பிளேயர் வந்து கூட்டின்னு வந்தார். அந்த பிளேயர்ஸ் இப்போ வந்து இருக்கிறாங்களா, அது மட்டும் என்கிட்ட சொல்லுங்கள். இல்லை. ஓகே, இப்போ வந்து ரூம் என்ன மரம் வந்துக்கிறாரு. அவர்கிட்ட கிட்டத்தட்ட 200 மில்லியன் கொடுத்தாங்க ட்ரான்ஸ்ஃபர் விண்டோவில். ஓகே, அவரும் வாங்கினார். அதை வச்சு செஸ்கோ, குன்ஹா, நிறைய பிளேயர்ஸ் வந்து வாங்கினார். ஓகே, அதுவும் ரைட். இப்போ புது கோச் வந்தார்னா அவர் ஒரு 200 மில்லியன் கேட்பார். டோட்டலாக எவ்வளோ ஆகுது? 300, 200, 200, இவ்வளோ 700 மில்லியன். ஒரு கிளப்பு வந்து இவ்வளோ செலவு பண்ணுவாங்களா 3 வருஷத்தில்? யோசிச்சு பாருங்க. சரி, செலவு பண்ணாலும் ஏதாவது ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் ஆச்சு வரணும். அதுவும் வர மாட்டேங்குது. நான் சொல்றது ஒன்னே ஒன்று, பிரச்சனை அங்கே கிடையாது. பிரச்சனை எங்கன்னா ஒழுங்காக ஸ்குவாடை வந்து செலக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, மொதல் விஷயம். ரெண்டாவது, எந்த பிளேயரை எங்கே விளையாடணுன்ட்டு தெரில. எக்ஸாம்பிள் வந்து சொல்கிறேன் கேட்டுங்க. போன வருஷம் அஹ்மத் டியாலோ அவர் வந்து ஃபார்வர்ட் ஆனார், லெஃப்ட்டு ஃபார்வர்ட் ஆனார், லெஃப்ட் ரைட் ஃபார்வர்ட் ஆனார். இப்போ அவர் எங்கே ஆண்டு இருக்கிறாரு? இப்போ ரூம் நம்பரை வந்து சிஸ்டம் வந்து 3 பேக் 3 லைன் வச்சு மிட்ஃபீல்ட் 4 மேலே வந்து 3 ஆடினு இருக்கிறாங்க. இப்போ வந்து ஒரு லெஃப்ட் மிட் ஆடினு இருக்கிறாரு. ஓகே, போன வருஷம் ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் அவர் எங்கே ஆடினாரு? அட்டாக்கிங் மிட்ஃபீல்டராக நம்பர் 8 ஆடினிருந்தார். இப்போ எங்கே ஆடினாரு? டிஎம்எஃப் ஆடினிருக்கிறாரு. கேசமீரோட பொசிஷனில் ஒரு ஆடினிருக்காரு, நம்பர் 6. டபுள் பிவிட்டில் ஆடுவாங்கள்ல, அந்த நம்பர் 6 ஒரு ஆடினிருக்கிறார். இப்போ அந்த பிளேயர் வந்து எக்ஸாம்பிள், இப்போ அட்டாக்கர் இருக்கிறாங்க, அவர் வந்து நீங்கள் டிஃபென்ஸ் ஆடுங்க, டிஃபென்ஸை ஆட வைங்க, ஆடுவாரா? இல்லை டிஃபென்ஸை தூக்கி அட்டாக்கராக போடுங்க, ஆடுவாரா? அந்த பொசிஷனில் எந்தெந்த பொசிஷனுக்கு எந்தெந்த பிளேயரை வந்து யூஸ் ஆவாங்களோ அந்த பொசிஷன் தான் நம்ம ஆட வைக்கணும். மாற்றி மாற்றி ஆடி வச்சிருந்தா வேலைக்கு ஆகாது. இது வந்து சின்ன லீகு கிடையாது நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்கு. அவர் வந்து ஃபஸ்ட்டு டிஃபென்ஸை போட்டு ஆட வைக்கலாம், இவர் வந்து ஃபார்வர்டை போட்டு ஆட வைக்கலான்ட்டு. இது வந்து ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் லீக், ப்ரீமியர் லீகு. இதே மாதிரி பண்ணியிருந்தா வேலைக்கு ஆகாது. ஃபஸ்ட்டு அதோட சொல்யூஷன் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அந்தந்த பொசிஷனில் ஃபஸ்ட்டு பிளேயரை ஆடுவீங்க, அதுக்கப்புறம் ரிசல்ட் வரலைன்னா ஏதாவது ஒன்று சேஞ்சஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி சேக் பண்ணிடலாம்னா வேலைக்கு ஆகாது. நம்ம ஈஸியாக சொல்லிடலாம், சேக் பண்ணிடலாம். எவ்வளோ வேலை இருக்குது தெரியுமா? அவர் வந்து வேறு ஏதாவது டிமாண்ட் பண்ணுவார். இப்போ ஜாவி ஹெர்னாண்டஸை வந்து சொல்கிறீங்க வரத்துக்கு, அவருக்கு ஏற்கனவே ஸ்பெயினில் வந்து செம பிரச்சனை போய் இருக்குது. இப்போ வந்து அவர் இங்கே வந்தாலும் சரி எப்படியாவது வந்து டெவலப் பண்ணிடலாம். அவர் வந்து என்ன பண்ணுவார்னா ஃபஸ்ட்டு காசுலாம் கேட்க மாட்டார், அகாடமி பிளேயரை வந்து தேட போவார். யுனைட்டோட அகாடமி பிளேயர்ஸ் வந்து ஒழுங்காக இருக்கிறாங்களா? லாமாசியா நினச்சின்னு இருக்கீங்களா ஒழுங்காக இருக்கிறதுக்கு? இல்லை. அவரும் வந்தால் ஒரு 3 மாதம் ஆகும். ஃபேன்ஸ் மறுபடியும் என்ன சொல்லுவாங்க, அவன் ஸ்பெயினில் இருந்தால் கரெக்டாக இருந்திருக்கும், இது இங்கே வந்து மேன் யுனைடெட் ப்ரெஷரும் அதுக்கப்புறம் ப்ரீமியர் லீக் ப்ரெஷரை வந்து ஹேண்டில் பண்ண தெரிலன்னு வைங்க.
நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், ப்ரீமியர் லீக்கில் ப்ரெஷரு கிடையவே கிடையாது. அது வந்து ஒரு டஃபஸ்டான லீகு. ஆனால் ப்ரெஷர் வந்து லா லீகா ஸ்பெயின் சைடு தான் ப்ரெஷர் உண்டு. நீங்கள் அவனுக்கு வந்து ப்ரெஷர் வந்து சொல்லி தருவீங்க. கோச்சை மாற்றிட்டா யுனைடெட் வந்து ஒழுங்காக ஆட அனுப்பிச்சிடும்னா நீங்கள் மாற்றிடுங்க. ஆனால் அப்படி கிடையவே கிடையாது. கோச்சை வந்தாலும் எவ்வளோ கோச்சை மாற்றினாலும் இந்த பிரச்சனை வந்து சால்வே ஆகாது. அதான் சொல்கிறேன்ல, ரீசெண்டாக சிட்டி கூட நீங்கள் ஆடினீங்க. அதில் ப்ரூனோ வந்து நம்பர் 6 ஆடி நின்றார். அவரோட பொசிஷன் நம்பர் 8 6 ஆடி நின்றார். அந்த இடத்துல நீங்கள் கேசமீரோ வந்து போட்டிருக்கணும். அடுத்த மேட்சை கேசமீரோ வந்து வந்தான், கோல் அடிச்சா, ரெட் கார்டு வாங்கினா ஓகே. ஆனால் வந்து ஏதாவது வந்து மாறிச்சா இல்லையா? ஜெயிச்சாங்களா இல்லையா? அடுத்த மேட்ச்சு ஜெயிச்சாங்க. பொசிஷனில் அந்தந்த பொசிஷனுக்கு அந்தந்த பிளேயரை வந்து நம்ம ஆட வச்சாதான் அது தெரியும். நம்ம வந்து சிஸ்டம் வந்து வேலை செய்தா இல்லையா, இல்லை எதாவது மாற்றணுமா, அந்தமாரி. இன்னொன்று மறந்துட்ட பாருங்க, ஃபஸ்ட்டு பிளேயர்கிட்ட அந்த இன்டென்சிட்டி இல்லை. நம்ம வந்து ஜெயிக்கணும், ஒரு கோல் வாங்கிட்டோம், அடுத்தது வந்து திருப்புன்ட்டு. சிட்டி கேமில் ஃபில்ஃபோர்டன் வந்து ஃபஸ்ட்டு கோல் அடிப்பார் ஹெட்டிங்கில். எல்லாம் அவங்கவுங்க தலை மேலே தலை கை வச்சிங்கன்னு பார்த்து நிறையிறாங்க அங்கே இங்கேயும். என்னடா ஒரு கோல் தாண்டா வாங்கிருக்கணும், வாழா அடிச்சு திருப்புன்ட்டுலாம் கிடையாது, அப்படியே பார்த்து நிறையிறாங்க. ஒரு கிளப்பு இப்படி ரன் ஆகாது தலைவா. நேற்று மேட்ச் பார்த்தீங்களே பிஎஸ்ஜி, இது பேண்ட் அவுத்து வச்சுக்கிறானுங்க அப்படி பார்சலோனா பேண்ட்டை. பார்சலோனா வேற கேட்டுனே இருந்தது, பிஎஸ்ஜி எனக்கு கிடைக்கணும் 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 கிடைக்கணும்ன்ட்டு. 2வது மேட்ச் வந்தாங்களா சாம்பியன் லீக்ல, அவனுக்கு வந்து பார்சலோனா மாதிரி ஆண்டு நிறைகிறானுங்க. நடக்கிறான் டேனி ஓல்மோ, நடக்கிறாரு, அப்படி நடக்கிறாரு. மெஷி நடப்பில் இது நடக்கிறாரு. கடைசியாக ஒன்றே ஒன்று சொல்லுவேன், சேக் பண்ணால் பிரச்சனைக்கு வந்து தீர்வு கிடையாது. அவரை வச்சு எப்படி நம்ம டெவலப் பண்ண முடியுமோ டெவலப் பண்ணிட்டு போங்க. நான் என்ன சொல்கிறேன், ஃபேன்ஸுக்கு வந்து இவங்க வந்து ட்ராஃபி சாம்பியன் லீக் அதை அடித்து தான் தரணும், அப்போ தான் இவர் வந்து என்னை நம்புவார்ன்ட்டுலாம் கிடையாது. ஒரு நல்லா ப்ரீமியர் லீக்னு நல்லா பொசிஷன் போய் கொடுத்துடுங்க, அதுவே போதும் ஃபேன்ஸுக்கு. அது விட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க சேக் பண்ண நானும் வந்து போடுவோம் அப்படியே கும்பலில் ஆடுவான்ட்டுலாம் வாய்ப்பே கிடையாது. நிறைய நாளுங்க, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 வாரமாக இதான் போய் ரூம் நம்பரை சேக் பண்ணுறேங்க. அவர் வந்து அந்த டாக்டிக்ஸ்க்கு வேலை ஆக மாட்டேங்கிறாரு, பிளேயர் வந்து மாற்றி ஆட வச்சுன்னு இருக்கிறாரு. உங்களுக்கே தெரியுது பிளேயர் வந்து மாற்றி ஆட வைக்கிறாங்க. அப்போ எதுக்கு ஆட வைக்கிறீங்க? எதுக்கு அப்போ சேக்னு சொல்லி இருக்கிறீங்க? நண்பா, நான் ரியல் மேட்ரிட் ஃபேனு, ஆனால் எனக்கு சின்ன வயசுலேருந்து மேன் யுனைடெட் பிடிக்கும். இந்த வீடியோலேருந்து உங்களுக்கு ஏதாவது ஒன்று கொஞ்சம் மைண்டை வந்து சேஞ்ச் ஆச்சுன்னா கமெண்ட்டில் எஸ்ஸு இல்லை நோ, இல்லை கண்டிப்பாக ரூம் நம்பரை வந்து சேக் பண்ணிடலான்ட்டு கமெண்ட் வந்து போடுங்க. என்கிட்ட கேட்டிங்கன்னா வேணாம், ரூம் நம்பரை வந்து சேக் பண்ண வேணாம், இன்னும் டைம் இருக்குது கொஞ்சம். அவர் வந்து எப்படி சொல்கிறதுனா, இந்த நிறைய மேட்ச் வந்து ஜெயிக்க ட்ரை பண்ணுறாரு. நான் என்ன சொல்கிறேன், ஒரு மேட்சாக எடுத்துன்னு போங்க. ஒரு மேட்ச் வருதா அது வந்து ஃபஸ்ட்டு ஜெயிப்போம், 2 மேட்ச் வருதா அது வந்து ஜெயிப்போம், 3வது ஜெயிப்போம். அப்படியே 10 மேட்ச்க்குள்ளே நம்ம இவ்வளோ பாயிண்ட் எடுக்கணும்னு அவசரப்பட்டிங்கன்னா வேலைக்கு ஆகாது. ஏன்னா நமக்கு சைனிங் பண்ணால் போதாது, அந்த சிஸ்டமில் ஃபிட் ஆகணும். பார்சலோனா கதை அதே தான். பார்சலோனா நல்லா டீமு, ஆனால் பெரிய பெரிய மேட்சஸ்லாம் வந்து ஹான்சி ஃப்ளிக்கோட அந்த சிஸ்டம் வந்து வேலை செய்ய மாட்டேங்குது. தெளிவாக புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. நீங்களும் ஃபுட்பால் பிளேயரு, புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்ட்டு. சாக் இஸ் நாட் ஏ சொல்யூஷன். ஒன்றே ஒன்று.